விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் புறவழி சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் சாலையில் உள்ள நடுக்கட்டையில் இடித்து விபத்திற்குள்ளானது. விபத்து நடந்த சில நொடிகளில் காரிலிருந்து புகை கிளம்பிய நிலையில் காரில் இருந்த 3 பேர் காயங்களுடன் வெளியேறினர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் காரில் கிளம்பிய புகையை அணைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் பற்றி சர்ச்சைக்குரிய போஸ்டர் ஒட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓமலூர் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏவான வெற்றிவேல் பற்றி அவதூறு பரப்பும் வகையில் அவரின் புகைப்படத்துடன் சர்ச்சைக்குரிய போஸ்டர் அப்பகுதி முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தது. இதனை கண்டு ஆத்திரமடைந்த வெற்றிவேலின் ஆதரவாளர்கள் ஓமலூர் காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் புகார் அளித்தனர். வெற்றிவேலின் புகழை கெடுக்கும் வகையில் சமூக விரோதிகள் இவ்வித செயல்களில் ஈடுபட்டு வருவதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருசக்கர வாகனம் சாலை தடுப்பில் மோதிய விபத்தில் அதில் பயணம் செய்த 2 இளைஞர்கள் உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள பொய்குளத்தைச் சேர்ந்த அன்பு தமது நண்பர் சூர்யாவுடன் பைக்கில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்துள்ளார். சாத்தூர் அருகே நடுவப்பட்டி 4 வழிச்சாலையில் வந்தபோது எதிர்பாராத விதமாக பைக் சாலை தடுப்பில் மோதியது. இவ்விபத்தில் சூர்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அன்பு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் நரசிபுரம் பகுதியில் விவசாய நிலத்திற்குள் குட்டிகளுடன் யானை கூட்டம் ஒன்று முகாமிட்டிருந்தது. 7க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டது தொடர்பாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். வெளியா 1 2 3 4 5 6 7 8 9 10. நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள மேட்டுப் பகுதியில் யானை கூட்டம் ஒன்று முகாமிட்டுள்ளது. இதையடுத்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த 20க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் வனப்பகுதிக்குள் யானைகளை விரட்ட தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். வனத்துறையினர் யானைகளை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இப்பகுதிக்கு அருகிலேயே யானைகள் முகாமிட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இதன் அடிப்படையில் விடுமுறை நாளான நேற்று அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிந்து கலை குழுவினர் கோவில் முன்பு காவடி ஆட்ட நிகழ்வை அரங்கேற்றினர். மேளதாளம் முழங்க பெண் பக்தர்கள் காவடி எடுத்து ஆடிய நிகழ்வு சுற்றி நின்றிருந்த பக்தர்களிடையே பரவசத்தை ஏற்படுத்தியது. உலக நன்மை வேண்டி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் முத்தாரம்மன் கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 1503 பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். பெண்கள் மற்றும் சிறுமிகள் கலந்து கொண்டு குடும்பம் சிறக்கவும் மழை பெய்து சுபிக்ஷம் பெறவும் உலக நன்மை வேண்டியும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சின்ன பிள்ளைங்க எடுத்து நெத்தியில விட்டுக்கங்க. அம்மா சகல சௌபாக்கியத்தையும் எங்களுக்கு நீங்க தரணும், எங்களுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓம் அளவிலா அளவுமாகும் இலக்கே போற்றி, ஜோதியாய் கடந்த ஜோதி போற்றி, கற்பனை கடந்த ஜோதி.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே டிரான்ஸ்பார்மரில் ஏறி மின்மாற்றியை சரி செய்ய முயன்ற விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். கொசவப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சகாயராஜ் தோட்டத்தில் விவசாய வேலை செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது திடீரென மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அதே பகுதியில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏறி மின்மாற்றியை சகாயராஜ் சரி செய்ய முயன்றுள்ளார். எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் டிரான்ஸ்பார்மரில் தொங்கிய நிலையில் அவர் உயிரிழந்தார். போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி தந்தை பெரியார் கல்லூரியில் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் பெரியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் கல்லூரி முன்னாள் மாணவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் முன்னாள் மாணவர்கள் தங்களது கல்லூரி கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த உடுவன்குறிச்சியைச் சேர்ந்தவர்கள் மகேஸ்வரன், மாரிமுத்து. சம்பவத்தன்று மாலை இருவரும் ராசிபுரம் அருகே ஆத்தூர் செல்லும் சாலையில் ஓரியன் பேக்கரி எதிரே இருசக்கர வாகனத்தில் சாலையை கடந்துள்ளனர். அப்போது ஆத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. மகேஸ்வரன், மாரிமுத்து இருவரும் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதில் மகேஸ்வரன் சிகிச்சை பலனளிக்காத நிலையில் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்தியவர் ஹோசூர் பகுதியில் ஐடி கம்பெனியில் வேலை செய்து வரும் ஷரத் என்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது ஷரத் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. தேனி மாவட்டம் லோயர் கேம்ப் அருகே முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக செயல்படும் கேரள அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய நீர்வள கமிஷன் பரிந்துரையை கண்டித்தும் கேரள அரசு முல்லை பெரியாறு அணை பகுதிக்குள் நுழையக்கூடாது என வலியுறுத்தியும் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். லோயர் கேம்ப் பேருந்து நிறுத்தத்திலிருந்து தமிழக கேரள எல்லையான குமுளியை நோக்கி ஊர்வலமாக சென்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து விவசாயிகள் சாலையில் அமர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் ஹோசூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, வருவாய்த்துறை இணைந்து பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆபத்து காலங்களில் தீயணைப்பு துறையினரை அழைக்க வேண்டும் என்றும் தேவையில்லாமல் தீயணைப்பு துறையினருக்கு தொடர்பு கொண்டு அவர்களின் பணிகளை விரைவுபடுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. சென்னை ஆவடியை அடுத்த அண்ணனூரில் தண்டவாளம் அருகே பள்ளம் ஏற்பட்டதால் அவ்வழியாக ரயில்கள் மெதுவாக இயக்கப்பட்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே பணியாளர்கள் ஜல்லிக்கற்கள் கொட்டி பள்ளத்தை மூடி தற்காலிகமாக நடவடிக்கை மேற்கொண்டனர். எனினும் அவ்வழித்தடத்தில் இயக்கப்படும் ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்படுவதால் ரயில்கள் போக்குவரத்து சிரமம் ஏற்பட்டுள்ளது. உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு உள்ளிட்டவற்றை கட்டுக்குள் வைக்கும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் செயல்திறன் குறித்து ICMR மற்றும் பொது சுகாதாரத்துறை ஆய்வு மேற்கொண்டன. இத்திட்டத்தின் பயனாளிகளில் 56% ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் 58.3% ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் தெரியவந்துள்ளது. 47 முதல் 59% உடல் பருமன், புகையிலை, மது மற்றும் அதிகப்படியான உப்பு நுகர்வு மற்றும் உடல் உடற்பயிற்சியின்மை போன்ற பல ஆபத்து காரணிகளுடன் கண்டறியப்பட்டுள்ளனர். பேருந்து நிலையத்தில் கண்டெடுத்த பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நெல்லை மாணவனை அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாணவன் சரவணகுரு சூப்பர் ஹீரோ ஆகியுள்ளார் என்றும் இனிமையான பாடல் மூலம் மாணவனை பாராட்டிய காவல் ஆய்வாளர் ஹரிஹரனுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த தவிட்டுப்பட்டி, பொன்னகர், பட்டியான்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் முறையான சாலை வசதி இல்லாத நிலை தொடர்கிறது. சாலை அமைக்க 20 லட்சம் ரூபாயும், பாலம் அமைக்க 7 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் பணிகள் தொடங்கப்படாத நிலை உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இன்று காலை மணப்பாறை கோவில்பட்டி சாலையில் உசிலை ஊரணி அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் சாலை வசதி அமைக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் கோவில் யானை கோமதி நீச்சல் குளத்தில் நீண்ட நேரம் குளித்து விளையாடியது. குளித்துவிட்டு வெளியே வந்த யானை கோமதி அருகில் இருந்த ட்ரம்மில் தனது துதிக்கையை கொண்டு ட்ரம்ஸ் அடித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது.
காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் பணியாற்றும் பணியாளர்கள் 15ஆம் நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, CITU தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணிக்கு திரும்பாவிட்டால் அடையாள அட்டை முடக்கப்படும் என்றும், தீபாவளி பரிசு வழங்கப்படாது என்றும், போனஸ் தொகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு பிடித்தம் செய்து வழங்கப்படும் என்றும் சாம்சங் நிர்வாகம் 2 நோட்டீசுகளை அனுப்பியது. இருப்பினும் வேலை நிறுத்த போராட்டம் தொடர்கிறது. நடிகை சில்க் ஸ்மிதாவின் 28ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஈரோட்டில் தீவிர ரசிகர் ஒருவர் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கினார். டீ கடை நடத்தி வரும் குமார் என்பவர் ஆண்டுதோறும் சில்க் ஸ்மிதாவின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பாண்டியகுப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராமு என்பவரை போலீசார் கஞ்சா விற்பனை செய்ததாக கைது செய்தனர். இவரிடம் விசாரணை செய்ததில் சின்னசேலத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் ரமேஷ் கஞ்சா 100 கிராம் வைத்திருந்தது தெரிந்து அவரோடு சேர்ந்து கேரளாவிற்கு கஞ்சா வாங்க சென்ற கள்ளக்குறிச்சி ஏம்பேர் சேர்ந்த வின்சென்ட் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் கிளவாடி நத்தம் கிராமத்தில் 100 நாள் வேளையில் முறையாக சம்பளம் வழங்கவில்லை என்று கூறி புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். காலை 11 மணி ஆகியும் அலுவலகத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் பழனி சுவாமிநாதன் வராததால் ஆத்திரமடைந்து மக்கள் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை அருகே மர்மமான முறையில் இளைஞர் சுதாகர் இறந்து கிடந்த வழக்கில் குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய கோரி புதுக்கோட்டை தோப்புக்கலை முகாம் அருகே பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுதாகரை அவரது நண்பர் விக்னேஷ் தான் அழைத்து சென்று கொலை செய்து விட்டதாக உறவினர்கள் கூறி வருகின்றனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே நாகம்மாபுதூர் பகுதியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 டிப்பர் லாரிகளிலிருந்து டயர், பேட்டரி, டீசல் உள்ளிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் கொள்ளையடிக்க வந்த நபர்கள் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்திலேயே மது குடித்துவிட்டு சாவகாசமாக பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். புகாரின் பேரில் அன்னூர் போலீசார் மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பவானி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கவுந்தம்பாடி ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு அந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கவுந்தம்பாடி ஊராட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திரண்டு வந்து பேரூராட்சியாக மாற்றக்கூடாது என வலியுறுத்தி மனு அளித்தனர். இதனால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கும் என்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பேருந்து நிலையத்திலும் மத்தூர் ஊராட்சி உட்பட பகுதிகளிலும் உள்ள 72க்கும் அதிகமான கடைகளுக்கு முறைகேடாக ஒப்பந்த புள்ளி அறிவிக்கப்பட்டு சில தனிநபர்களின் கட்டுப்பாட்டிற்கு மாறியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கடைகள் வாடகைக்கு விடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்து ஒப்பந்த புள்ளியை வெளிப்படையாக அறிவித்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பொது ஏலம் விட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட பாமகவினர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.